سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. ரவாஹுல் புகாரி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹை தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் என்கிற அந்த பொது தலைப்புல இன்றைக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், அல் குர்ஆன் கூறும் சொத்துரிமை என்கிற தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்னதான் காரணம்? சொத்துரிமை தான் காரணம். இந்த சொத்து காசு பணம் இதான் காரணம். எந்த அளவுக்கு காரணம்னு சொன்னால், அண்ணன் தம்பிகள் பிரிந்து போவது, அக்கா தங்கைகள் பிரிந்து போவது, பிரிஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் ஜமாத்தில் பஞ்சாயத்துக்கு வர்றது, ஜமாத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் அரபி காலேஜில் போய் கேட்டியலாக்க நிறைய பஞ்சாயத்து எது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால், எது சம்மந்தப்பட்டது? இந்த சொத்து கரெக்டாக எங்களுக்கு தர்றது இல்லை, அண்ணன் மோசடி பண்ணுறான், தம்பி மோசடி பண்ணுறான், அக்கா தங்கச்சி மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மதரசாவில் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி போலீஸ் ஸ்டேஷனில், அதையும் தாண்டி நீதிமன்றங்கள்ல இன்றைக்கு நிறைய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த சொத்து, இந்த காசு பணம் இதுதான் காரணமாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தீங்களாக்கே தெளிவு அல்லாஹ் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம் இன்னாருக்கு இவ்வளவு இவ்வளவு அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பேசிவிட்டான். நீங்கள் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறையலாம் படிக்க தேவையில்லை, ஒரு ஜூஸ் 2 ஜூஸ்லாம் படிக்க தேவையில்லை. குர்ஆனில் 3 வசனத்தில், புரியுச்சா? எத்தனை வசனங்கள்? 3 வசனங்களில் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் சொல்லப்படுகின்றன. எந்த 3 வசனங்கள்? சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 11, 12 அந்த சூராவுடைய கடைசி ஆயத்து 176. புரியுதா? அப்ப நிசாவுடைய சூறாவை நீங்க எடுங்க. ஆயத்து நம்பர் என்ன? 11, 12 அப்புறம் 176. இந்த 3 ஆயத்தை நீங்க படிச்சிட்டீங்களாக்க நீங்க தர்ஜுமாவை படிச்சாலே பாதி உங்களுக்கு புரியும். தர்ஜுமாவை படிச்சாலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பாதி புரியும். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் கண்டிப்பாக இருக்கும். தர்ஜுமாவை படித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, தஃப்சீர் இப்னு கசீர் இருக்கா இல்லையா, அதை நீங்கள் படித்து பாருங்கள். இப்னு கசீரையும் நீங்கள் சேர்த்து படித்து விட்டால் உங்களுக்கு 99% சட்டங்கள் கண்டிப்பாக புரிந்துவிடும். அதற்கு மேல் சில சட்டங்கள் புரியவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு யார் மார்க்க அறிஞராக நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்ட என்ன செய்ய போறாங்க? தெளிவா சொல்ல போறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறங்க. அப்ப இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம் என்பது 3 ஆயத்துகள்ல தெளிவா அல்லாஹ் பேசுறான் என்பது இன்னொரு முக்கியமான செய்தி. 2வது, நான் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம் என்று சொல்றேன் பத்தியலா, இஸ்லாத்துல சொத்துரிமை சட்டத்துக்கு அரபில என்ன பேரு என்று சொன்னால், என்ன பேரு? தொழுகைக்கு சலாஹ். சலாஹ் என்று சொன்னால் தொழுகை, அப்படிதானே? நோன்புக்கு என்ன? சௌம். சௌமு என்று சொன்னால் நோன்பு, உங்களுக்கு தெரியும். ஜகாத் அரபி வார்த்தை, தமிழை ஜகாத் என்று பயன்படுத்துகிறோம். ஹஜ் அரபி வார்த்தை, தமிழிலும்
ஹஜ்ஜி என்றே பயன்படுத்துகிறோம். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, சொத்துரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இந்த சொத்துரிமை சட்டம் என்பதற்கு அரபில் என்ன தெரியுமா வார்த்தை? யாருக்காவது தெரியுமா? சொத்துரிமை சட்டத்துக்கு அரபில இதான் வார்த்தை. யாருக்காவது தெரியுமா? தெரியல. புரியுதா? சொத்துரிமை சட்டத்திற்கு அரபியில் என்ன பெயர் என்று சொன்னால் அல் ஃபராயில். என்ன பேரு? அல் ஃபராயில். உங்களுக்கு தெரியும் ஃபருலுன். ஃபருல்னா என்ன? ஃபருலுனா ஃபருலு, அப்படித்தானே? ஃபருலுனா ஃபருலு, ஃபருலுனா கட்டாய கடமை. இந்த ஃபருல் என்ற வார்த்தை இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஃபரீலத்துன். ஃபரீலா, புரியுதா? அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டாய கடமை. இந்த ஃபருல் என்ற வார்த்தைக்கும் ஃபரீலா என்ற வார்த்தைக்கும் பன்மை என்ன என்று சொன்னால் ஃபராயில், கட்டாய கடமைகள். என்ன அர்த்தம்? நேரடி பொருள் என்ன? கட்டாய கடமைகள். கட்டாய கடமைகள் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்வதும் அதன் பிரகாரம் அமல் செய்வதும் உங்கள் மீது என்ன? கட்டாய கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்க ஹதீஸ் கிதாபுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க கிதாபு சலாஹ் ஒரு பாடம் வரும். கிதாபு சலாஹ் என்று சொன்னால் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம் என்று பொருள். கிதாபுனா பாடம் ஒரு அர்த்தம் இருக்குது. கிதாபு சௌம் என்ன அர்த்தம்? நோம்பு சம்பந்தப்பட்ட பாடம் என்று இருக்கிறது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம், ஜாமிஉ திர்மிதி, இது மாதிரி ஹதீஸ் கிதாபுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க கிதாபுல் ஃபராயில் ஒரு பாடத்துக்கு பேர் என்ன என்று சொன்னால் பாடத்துக்கு பேர் என்ன? கிதாபுல் ஃபராயில். என்ன அர்த்தம்? சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இப்ப ஃபராயில் நேரடி பொருள் கட்டாய கடமை. இங்க அப்படி இல்லை. இங்க என்ன கட்டாய கடமை? என்ன? சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்பது அதற்குரிய பொருளாக இருக்கிறது. இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டத்துக்கு ஏன் ஃபராயில் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வே அதை ஃபரீல், ஃபருல் என்று பேசுகிறான். குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்து நிசாவுடைய 11வது ஆயத்து, சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஆயத்தை சொல்லக்கூடிய 4, 11, 12, அப்புறம் என்ன 176. அதுல 11வது ஆயத்துல யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்று சொன்னால் ஃபரீலத மினல்லாஹ் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. இப்படி சொத்துக்களை பிரித்துக் கொள்வது ஃபரீலத மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இன்னல்லாஹ கான அலீமன், நிச்சயமாக அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக, ஹக்கீமன் மிகவும் ஞானமிக்கவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த 11வது ஆயத்தை முடிக்கிறான். அப்ப இந்த ஆயத்தில் ஃபரீலத மினல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறதா இல்லையா? இந்த ஃபரீலாங்கிற வார்த்தையை வச்சு தான் என்ன பேர் வச்சுக்கிட்டாங்க? ஃபராயில், சொத்துரி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நிறைய பேருக்கு அந்த சட்டத்தை பற்றிய ஞானம் இல்லை, அந்த சட்டத்தை பற்றிய அறிவு இல்லை, அந்த சட்டத்தை பற்றிய இல்மு இல்லை. நிறைய பேர் என்று சொன்னால் சாதாரண லேசு மாசான மக்களை சொல்ல, பள்ளிவாசலில் நிர்வாகிகள், புரியுதா? பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கென்று சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகள் இருந்தால்தான் அவர்கள் பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். அந்த தகுதிகள் இல்லை என்று சொன்னால் நிர்வாகிகளாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அதை பத்தி எல்லாம் மறுபடியும் கேள்வி கேட்பான். அப்ப பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக இருக்கிறாங்கல்ல, அவங்க மேல கட்டாயமான கடமை என்ன என்று சொன்னால் என்ன கடமை? இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களை தெரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது அவங்க மேல கடமை. ஏன் தெரியுமா கடமை? வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் எங்க ஜமாத்து எங்க வருது? பள்ளிவாசலுக்கு வருமா இல்லையா? பள்ளிவாசலுக்கு வரும்போது உங்களுக்கு அதை பத்தி அறிவு இல்லை, உங்களுக்கு அதை பத்தி ஞானம் இல்லை என்று சொன்னா என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? தப்பு தப்பா தீர்ப்பு சொல்ல போறீங்க. அப்ப தப்பு தப்பாக நீங்கள் தீர்ப்பு சொல்லி நீங்களும் நரகத்திற்கு சென்று அவர்களை நரகத்தில் தள்ளுவது இன்றைக்கு பல ஜமாத்துகள், பல பள்ளிவாசல்கள், பல பள்ளிவாசல் நிர்வாகிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் மிகச்சிறந்த ஒரு சஹாபி உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சொன்ன ஒரு செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. தஅல்லமு அல் ஃபராயில,
இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இந்த சட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த சட்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எதற்கு முன்னால் என்று சொன்னால் கபுலல்லாஹ்னீன, யூகங்கள் சம்பந்தமாக யூகங்களை பற்றி பேசக்கூடிய மக்கள் வருவதற்கு முன்னால் அறிவே இருக்காது, ஞானமே இருக்காது. ஆனா என்ன செய்வான்? அவன் சட்டத்தை பேசுவான். இதான் இப்படி, இவருக்கு இப்படி, அவருக்கு அப்படி அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள், என்ன நெருங்கி விட்டது? கியாமத் நெருங்கி விட்டது. அப்படிப்பட்ட காலத்தை நீங்கள் அடைவதற்கு முன்னால் என்ன செய்து கொள்ளுங்கள்? அந்த சட்டத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று பெரிய ஒரு சஹாபி சொன்னதாக இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த சட்டம் கொஞ்சம் முக்கியமான சட்டம். சில சட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். அல்லாஹ்வுக்கு பயந்து நெஞ்சில கையை வச்சு இந்த சட்டத்தை நம்முடைய குடும்பத்தில் அமல்படுத்துகிறோமா, அமல்படுத்தினோமோ, அமல்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. இந்த சட்டத்தில் 4வது சூறாவுல 11வது ஆயத்தில் எடுத்தவனையும் அல்லாஹ் பேசுகிறான். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிzzakari மிஸ்லு ஹல்லில் உன்சயைனி. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் சொத்துக்களை எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் லிzzakari, ذكரி என்று சொன்னால் ஒரு ஆண், ஒரு ஆண் ஒரு மகனுக்குரிய சொத்து எவ்வளவு என்று சொன்னால் மிஸ்லு ஹல்லில் உன்சயைனி, 2 பெண்களுக்குரிய 2 மகள்களுக்குரிய சொத்து எவ்வளவோ அதுதான் யாருக்குரிய சொத்தாக இருக்கிறது? ஒரு ஆணுக்குரிய சொத்தாக, ஒரு மகனுக்குரிய சொத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப உதாரணமா ஒரு 3 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு இருக்குது, ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை, வேற யாருமே அந்த வாரிசுகள் இல்லை என்று சொன்னால் எப்படி படிச்சுக்கிறானே? 2 லட்சம் மகனுக்கு, 1 லட்சம் மகளுக்கு, இப்படி ஆணில பாதி பெண்ணு, 2 பெண்ணுக்கு நிகர் ஒரு ஆணு, இப்படி சொத்தை நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரடி சட்டம். புரியுதா? என் அருமை சகோதரர்களே, நம்முடைய குடும்பங்கள்ல இப்படி நாம் சொத்துக்களை பிரித்துக் கொள்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் இந்த ஆயத்தை சொல்லிடு, ஃபரீலத்த மினல்லா, அல்லாஹ் சொல்லிட்டான். இது ஃபரீலத்தம் மினல்லா அப்படின்ட்டா. இத ஃபரீலத்த மினல்லான்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் சொல்லுவது பிரகாரம் நம்முடைய சொத்துக்களை பிரித்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இது பிள்ளைகள் விஷயத்தில். அதே மாதிரி ஒரு மகன் மரணித்து விட்டால், ஒரு மகன் மரணித்து விட்டால் தாய்க்கு சொத்தில் பங்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. புரிஞ்சா? கல்யாணம் முடிச்சாரு, புள்ள குட்டியெல்லாம் பெத்தாரு, பெத்து புட்டு அவர் மூத்தா போயிட்டாரு, மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, மகன் இருக்கிறாரு, மகள் இருக்கிறாங்க, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, சேர்த்து யாரும் இருக்கிறது? உம்மாவும் இருக்கிறாங்க, உம்மாவும் இருக்கிறாங்க என்று சொன்னால் அந்த உம்மாவுக்கு, தாயாருக்கு மகனின் சொத்திலிருந்து பங்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. புரிஞ்சா? எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்குது? சரி, இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. புரிஞ்சா? எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் மரணித்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால், மரணித்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் 6ல் 1 பங்கு கொடுக்க வேண்டும். மரணித்தவருக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் 3ல் 1 பங்கு கொடுக்க வேண்டும். அதே அந்த சூரத்து நிசாவுடைய அதே 11வது ஆயத்து, அதே 11வது ஆயத்தை படிச்சு பாருங்க. ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுவான், ஃபலி உம்மிஹி சுலுஸ், உம்மாவுக்கு சுலுசு கொடுங்க. சுலுசுனா என்ன? 3ல் 1. புரிஞ்சா? உம்மாவுக்கு 3ல் 1 கொடுங்க அல்லாஹ் சொல்றான். எப்ப 3ல் 1? மௌத்தா போனவருக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால், பிள்ளை இல்லை என்று சொன்னால் அப்புறம் பேசிக்கிட்டு வருமா அல்லாஹ் சொல்லுவான், ஃபலி உம்மிஹு சுதுஸ், சுதுஸ்னா 6ல் 1 பங்கு. உம்மாவுக்கு என்ன செய்யுங்க? 6ல் 1 பங்கு கொடுங்க. எப்ப கொடுங்க? மௌத்தா போனவருக்கு பிள்ளைகள் இருந்தால் என்று பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சில பேர் பிள்ளைங்க மூத்தா போயிடுறாங்க, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, உம்மாவும் சேர்த்து இருக்கிறாங்கன்னு சொன்னா உம்மாவுக்கு 6ல் 1 பங்கு என்று அல்லாஹ் தெளிவாக நேரடியாக பேசுகிறானே. சொல்லிவிட்டு தான் ஃபரீலத்த மினல்லான்னு வர அல்லாஹ் சேர்த்து சொல்றானே. இதை நாம் முறையாக நிறைவேற்றுகிறோமா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க 12வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபைன் கானலக்கும் வலதுன் ஃபலஹுன்ன சுமுன், மனைவிக்கு சொத்து இருக்காது இல்லையா? எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்குது?
எவ்வளோவா இருக்குது? சரி, மனைவிக்கு வந்து 2 ஸ்டேஜ். ஒன்று 4இல் 1 பங்கு அல்லது 8இல் 1 பங்கு. 4இல் 1 பங்கு எப்போது என்று சொன்னால் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால். பிள்ளை, என் பேச்சு புரியுதுல? புரியுச்சா? பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு கொடுக்கணும்? 4இல் 1 பங்கு கொடுக்கணும். பிள்ளைகள் இருந்தால் 8இல் 1 பங்கு மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. நம்மெல்லாம் பிள்ளைங்கள்லாம் அடிச்சு பிடிச்சி பிச்சுக்கிட்டு கொண்டு போயிடுறோமே தவிர, அந்த உம்மா, நமக்கு உம்மா மூத்தாபரவருக்கு மனைவி, புரிஞ்சா? நமக்கு உம்மா மூத்தாபரவருக்கு மனைவிக்கு அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். ஃபைன் கானலக்கும் வலதுன், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலஹுன்ன சுமுன், அந்த மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுமுன் என்றால் 8இல் 1 பங்கு, 8இல் 1 பங்கு கொடுத்து விடுங்கள் என்று பேசுகிறானே. இது மாதிரி நிறைய சட்டத்தை அல்லாஹ் பேசுகிறானே. இந்த சட்டங்கள் எல்லாம், இந்த அல் குர்ஆன் கூறக்கூடிய இந்த சொத்துரிமை சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அமல்படுத்தப்படுகிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்பது மாத்திரமல்ல என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டத்தை 11வது ஆயத்தில் 12வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு 13வது ஆயத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். புரியுச்சா? என்ன முக்கியமான செய்தி? 13வது ஆயத்தில் யார் இந்த சட்டம் பிரகாரம் அமல் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள். புரியுச்சா? 11, 12 சட்டம், 13 என்ன? அடே அமல் பண்ணு, இது பிரகாரம் நீ அமல் செஞ்சா எங்க போயிருவா? சொர்க்கத்துக்கு போயிருவா. 13வது ஆயத்தை நான் அப்படியே படிக்கிறேன். தில்க ஹுதூதுல்லாஹ் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு யுதுகிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வதாலிகல் ஃபௌசுல் அலீம். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த சட்டத்தை நியமித்தது யாரு? இது அல்லாஹ்வுடைய சட்டம். வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ, யுதுகிலுஹு, அவரை அல்லாஹ் நுழைப்பான், கொண்டு போவான். எங்கே? ஜன்னாத்தின், ஜன்னாத்தின், பல ஜன்னத்துகளுக்கு அவரை அல்லாஹ் நுழைய செய்வான். அந்த ஜன்னத்துகள் எப்படிப்பட்ட ஜன்னத்துகள் என்று சொன்னால், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அந்த ஜன்னத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். வதாலிகல் ஃபௌசுல் அலீம், இதுவே மகத்தான வெற்றி, இதுவே மகத்தான வெற்றி என்று பேசுகிறானே. அப்ப சட்டத்தை கரெக்டாக அமல் செய்தால் அவர்கள் சொர்க்கம் என்று எந்த ஆயத்தில் பேசுகிறான்? ஆயத்து நம்பர் என்ன? 13, 11, 12 சட்டம், 13 அமல் பண்ணுனா சொர்க்கம். அப்படி 14வது ஆயத்துக்கு போய் பாருங்க. 14வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு சொன்னா, என்ன சொல்லுவான் சொல்லுங்க பார்க்கறேன். இது அமல் படுத்தலைன்னு சொன்னா நரகம், அமல் படுத்தலைன்னா நரகம். 13, 14 படிச்சு பாருங்க. நான் அப்படியே ஓதுகிறேன். وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. 14வது ஆயத். وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்தார்களோ, وَيَتَعَدَّ حُدُودَهُ, இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறினார்களோ, யுதுகில்ஹு, அவரை அல்லாஹ் நுழைய செய்வான். எங்கே? நாரன், நாரன், நவுது பில்லாஹி மின்ஹா, நாரிலே, நரகத்திலே அவரை அல்லாஹ் நுழைய செய்வான். அந்த நரகத்தில் அவர் ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக தங்குவார். வலஹு அதாபு முஹீன், கேவலப்படுத்தக்கூடிய அதாப் அவருக்காக இருக்கிறது என்று பேசுகிறானே. அப்ப சட்டத்தை சொல்லிவிட்டு 13வது ஆயத்தில் சட்டத்தை அமல்படுத்தினால் சொர்க்கம், 14வது ஆயத்தில் சட்டத்தை அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் நரகம். தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை இமாம் புகாரி 2453வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் ظلم قيد شبر من الارض توقه من 7 அர்லீன், யார் அடுத்தவருடைய நிலத்தை ஒரு ஜானுக்கு அபகரித்து கொண்டார்களோ. புரியுச்சா? அன்னைக்கெல்லாம் ஜான் மூலம், இன்னைக்கு என்ன? ஒரு அடி. அதானே? யார் அடுத்தவருடைய நிலத்தை, அடுத்தவர்னா அடுத்தால் நிலத்தை அபகரிச்சாலும் சரி, அண்ணன் தம்பியை துரோகம் பண்ண துடிக்கிறாங்க பத்தியலா, அக்கா தங்கச்சியை துரோகம் பண்ண துடிக்கிறாங்க பத்தியலா, அப்படி துரோகம் ஒரு ஜான அளவுக்கு ஒருவர் எடுத்துக்கொண்டால், தூவிகஹு மின் 7 அர்லீன, அந்த நிலத்தை போன்று 7 நிலமாக அல்லாஹ் மாத்துவான்.
அந்த நிலம் எவ்வளோ வெயிட் இருக்குதோ அந்த வெயிட்டிலிருந்து எவ்வளோ அல்லாஹ் பெருக்குவான், 7 மடங்காக அந்த வெயிட்டை அல்லாஹ் பெருக்குவான். 7 மடங்காக அந்த வெயிட்டை பெருக்கி அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நிலத்தை அவர் கழுத்துல மாலையா போடுவான், கழுத்துல போடுவான் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் எச்சரிக்கை செஞ்சாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆன் கூறக்கூடிய சொத்துரிமை சட்டம் இன்றைக்கு அமல்படுத்தப்படுகிறதா என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து யோசித்து பாருங்கள். என்பது மாத்திரமல்லாமல் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு பிள்ளைகள் மாத்திரம் காரணம் அல்ல, பெற்றோர்களே காரணம். பெற்றோர்களே காரணம். அவங்க பண்ணக்கூடிய அநியாயம், அவங்க பண்ணக்கூடிய அக்கிரமம், அவங்க பண்ணக்கூடிய பாரபட்சம் நினைச்சுக்கிட்டாங்க நம்ம உம்மா வாப்பா எப்படி செய்யலாம், அந்த பேச்செல்லாம் கிடையாது. உம்மாவா இருந்தாலும் வாப்பாவா இருந்தாலும் ஒழுங்கா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், கட்டுப்படணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு தாய் தந்தை கட்டுப்படவில்லை என்று சொன்னால் எங்க போயிருவாங்க, நரகத்துக்கு போயிருவாங்க. நான் அல்லாஹ் அப்படியே சொல்றான், பிள்ளைகளோ பெற்றோர்களோ அல்லாஹ்வுடைய ரசூலின் சட்டத்திற்கு இந்த சொத்துரிமைக்கு கட்டுப்படாத பிள்ளைகளும் தாயும் தந்தையும் நரகத்துக்கு போயிருவாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த சொத்துரிமையில நீதமா நடங்கங்கிறத குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே பேசுகிறான், வக்ஸிது, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். ஆயத்துடைய கடைசி புரிஞ்சா? நான் 9 நீங்க ஆரம்ப ஆயத்து கொஞ்சம் பெருசா இருக்கேன், என்னடா தப்பா சொல்றானே கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கடைசி நீங்க படிச்சு பாருங்க, வக்ஸிது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். யார் நீதமா நடக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ஒரு வசனம் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 2587வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. 2587 புரிஞ்சா? அதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை, பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை. ஒரு சஹாபி, அவர் பேர் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் நுஅமான், அவங்க வாப்பா பேரு பஷீர். 2 பேரும் சஹாபாக்கள். அப்ப வாப்பா இருக்கிறார்ல, வாப்பா யாரு? பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரு மகன் நுஅமானை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. ஹதீஸ் புரியுதா? வாப்பா பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் நுஅமானை அழைத்து கொண்டு யார்ட்ட போறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துல இந்த பங்க ஒரு பகுதியை நான் என் பையன் நுஅமானுக்கு கொடுத்துட்றேன், அதற்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொத்துல ஒரு பகுதியை யாரு கொடுக்கிறாரு? ஒரு மகன் நுஅமானுக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆதைத்த சாயிர வலதிக்கு மிஸ்லஹாதா, உனக்கு வேற வேற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஆமான்னு சொன்னாரு. அவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி கொடுத்தியா? நுஅமான கொடுக்குறியப்பா, அவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்றாரு. அவர் இல்லைன்ற உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ பயந்து கொள், இஅதிலு வஅதிலு பைன அவுலாதிக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள், பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டாதே என்று சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸ் பேசுகிறது. புகாரியுடைய இன்னொரு ஹதீஸ் 2650வது ஹதீஸ் பேசுகிறது. இந்த அநியாயம் பாரபட்சம் சொல்லிவிட ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, லா துஷிஹிதுனி அலா ஜூரின், இந்த அநியாயத்திற்கு என்ன என்னவாக்காதே, சாட்சி ஆக்காதே. லா அஷ்ஹதுக அலா ஜூரின், இந்த அநியாயத்துக்கு நான் என்னவாக மாட்டேன், சாட்சியா ஆக மாட்டேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பஷீர்ங்கிற சஹாபியை கண்டிச்சு விட்டாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பிள்ளைகள் நமக்கு விரும்பின பிள்ளைகள், வேண்டிய பிள்ளைகள்ங்கிறதுக்காக இந்த கொஞ்சம் பாரபட்ச காட்டி கூடுதல் குறைவாக கொடுக்கிறோமா இல்லையா, அதெல்லாம் பெரும் பாவங்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது கல்யாணம் முடிக்கும் போது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நகை போடுவாங்க, போடுறாங்களா இல்லையா? ஒரு 50 பவுன் நகை போடுறான்னு வைங்களேன். அப்புறம் சொத்தை பிரிக்கிறோம். அப்படி சொத்தை பிரிக்கும் போது இந்த 50 பவுன் நகை போட்டாங்கல்ல, அம்மா போட்டாங்கல்ல, வாப்பா போட்டாங்கல்ல, அந்த நகையை இந்த சொத்து கணக்கில் கொண்டு வந்து கழிக்கணுமா, கழிக்க தேவையில்லையா? சட்டம் என்ன?
கழிக்க கூடாதுன்னு சில இமாம்கள், கழிக்க வேண்டும் என்று பல இமாம்கள். புரியுதா? கழிச்சு ஆவணும். புரிஞ்ச இஸ்மாயில் பாய்? என்ன செய்யணும்? கழிச்சு ஆவணும். இப்படிலாம் நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நகை என்பது சொத்து. நகை என்பது என்ன? சொத்து. அப்ப நம்ம பிள்ளைக்கு ஒரு பேச்சுக்கு 50 பவுனோ பணக்கா கொஞ்சம் ஜாஸ்தியா 100 பவுன் போடுறாங்க. அப்படிலாம் பார்க்குறோம். இதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு சொன்னா, ஒருத்தர் அவர் மகளுக்கு 100 பவுன் போட்டுக்கிறார். புரிஞ்சா? மகளுக்கு 100 பவுன் போட்டுப்புட்டு இப்ப சொத்தை பிரிக்கிறாங்க. சொத்தை பிரிக்க போது அந்த வாங்கின தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல நான் அந்த 100 பவுன் எங்க வாப்பா எனக்கு கொடுத்தாங்க, அதை கணக்கில் சேர்க்க கூடாது, அதை சேர்க்காம தான் சொத்தை பிரிக்கணும். இன்னைக்கு தங்கச்சி வாதாடுறாங்க, தங்கச்சி போராடுறாங்க. இந்த தங்கச்சிக்கு உம்மா சப்போர்ட்டு. தங்கச்சிக்கு யார் சப்போர்ட்டு? உம்மா சப்போர்ட்டு. இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, 50 பவுன் போட்டாலும் சரி, 100 பவுன் போட்டாலும் சரி, 10 பவுனை போட்டாலும் சரி, அப்படி சொத்து என்று பிரிக்கிற போது நகை என்ன? சொத்து. அப்ப நம்ம 3 போட்டு 2 ஆம்பளைக்கு 1 பெண்ணுக்கு பிரிக்கிறோம்ல, அதுல எதை கழிச்சு விட்டுக்கிறேன்னு? அந்த நகையை போட்டாங்கல்ல, அந்த நகை சொத்துக்குள்ள வரும், அதை கழிக்கணும். அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கிறங்க. பிள்ளைங்களை அதை கழிக்கலன்னு வைங்களேன், பிள்ளைங்கள்ட்ட நீதமா நடக்கல. இந்த அல்லாஹ்வுடைய சட்டம் ஃபர்துன்னு அல்லாஹ் சொல்றான் பாத்தியாலா, ஃபர்ல என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசியத்து பண்ற பாத்தியாலா, வசியத்துனா புரியுதுல, இன்னாருக்கு எவ்வளவு தர்றேன்னு சொல்லிவிட்டு வசியத்தை நீங்க யாருக்கு மன்னிக்கிறலாம். ஆனால் யார் வாரிசுகளோ அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வசியத்து பண்ணக்கூடாது. வாரிசுக்கு ஏன் பண்ணக்கூடாது? வாரிசுக்கு வசியத்து. இப்போ உதாரணம், எனக்கு ஒரு மகள் ஒரு மகன், நான் என் மகளுக்கு வசியத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த வசியத்துடைய சொத்து மகளுக்கு போகும், வாரிசுடைய சொத்தும் மகளுக்கு போகும். புரியுச்சா? 2 மகனை வச்சுக்கிறங்க. ஒரு மகனுக்கு வசியத்து பண்ணிட்டேன், ஒரு மகனுக்கு வசியத்து பண்ணல. அப்ப இவருக்கு வசியத்துடைய சொத்தும் போகும், வாரிசுடைய சொத்தும் போகும். அப்ப இவருக்கு ஜாஸ்தி, அவருக்கு கம்மி, பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன இல்லை, நீதம் இல்லை, பாரபட்சம் ஆயிருச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் லா வசியத்து லி வாரிசின், வாரிசுக்கு நீங்கள் வசியத்து பண்ண வேண்டாம், பண்ண என்ன செய்யாது, அது செல்லாது என்றெல்லாம் சொல்லிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம தொழுவுறது மட்டுமில்ல, நோன்பு வைக்கிறது மட்டுமல்ல, ஜகாத் ஹஜ்ஜி பண்றது மட்டுமல்ல, இந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சொத்துரிமை சட்டம் இருக்கிறதா இல்லையா, அந்த சட்டத்தை ஃபர்லு என்று பேசுகிறானா இல்லையா, அதை அமலுப்படுத்தினால் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அமலுப்படுத்தவில்லை என்று சொன்னால் நரகம் என்று சொல்றானா இல்லையா. எனவே அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த சொத்துரிமை சட்டத்தை முறையாக அமல் செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.